மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் மிதந்த ஆண் சடலத்தை ஸ்ட்ரெச்சரில் தூக்கச் சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் கையை தட்டிவிட்டு மிதந்த இளைஞர் உயிரோடு எழுந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஆம்புலன்ஸ் ஊழியர்களை அலறியடித்து ஓட வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? உயிரிழந்து சடலமாக மிதப்பதாக நினைத்து ஸ்ட்ரெச்சரோடு சென்ற போலீசாருக்கு சட்டென்று இழந்து ஷாக் கொடுத்துள்ளார் இந்த நபர். குடிபோதையில் ஆற்றில் யோகாசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்ட இளைஞரின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நீரோட்டத்தின் ஓரமாக பாறைகளின் நடுவே நபர் ஒருவரது உடலானது நீண்ட நேரம் மிதந்துள்ளது. இதை பார்த்து அடையாளம் தெரியாத யாரோதான் ஆற்றில் மூழ்கி இறந்து விட்டதாக நினைத்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு கால் செய்து, "சார், ஆத்துல ஒருத்தர் செத்து மிதக்கிறாரு சார்" என கூறி அலறி உள்ளனர். உடனே சப் இன்ஸ்பெக்டர் குரு தலைமையிலான போலீசார் ஆற்றிற்கு விரைந்து சென்றனர். அரை நிர்வாண நிலையில் உடலில் அசைவு எதுவும் இல்லாததால் கிட்டத்தட்ட அவர் இறந்து விட்டார் என்ற முடிவுக்கே வந்துள்ளனர். சடலத்தை தூக்குவதற்கு முன் போட்டோ எடுத்து ஆதாரத்தையும் சேகரித்தனர். பின்னர் தனியார் ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரியப்படுத்தினர். உடனே அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கொண்டு ஆற்றின் கரையோர பகுதிக்கு சென்றனர். மெதுவாக ஆற்றில் இறங்கியவர்கள் மிதந்த இளைஞரின் உடலை கையால் தூக்கச் சென்றனர். பின்னர் தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. மிதந்த நபர் ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் கையை தட்டிவிட்டு உயிரோடு எழுந்து நின்றார். "ஆத்தாடி, என்னாது?" என்று அதிர்ச்சி அடைந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அலறி அடித்து கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்த சம்பவத்தை கண்டு போலீசாரும் மிரண்டு போனார்கள். சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். குடிபோதையில் இவர் செய்த செயலை கண்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைந்தாலும் மறுநிமிடமே அந்த இடம் கலகலப்பாக மாறியது. போலீசாரின் விசாரணையில் அவர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குடிபோதையில் ஆற்றில் யோகாசனம் செய்ததும் தெரிய வந்தது. போலீசார் மற்றும் பொதுமக்களை ஏமாற்றியதோடு அல்லாமல் போலீசாரின் பிடியில் சிக்காமல் அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். எத்தனையோ வழக்குகளை சந்தித்த போலீசாருக்கு வடமாநில இளைஞரின் இந்த சம்பவம் புதிய அனுபவத்தை கொடுத்தது என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை.